வணக்கம் ஜெயாடி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோடில் சூப்பர் ரெசிபி பண்ணுறதுக்காக இன்னொரு அழகான இடத்த தேடி வந்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டர் கிட்ட என்ன செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே அவர் க்ரியேட்டிவிட்டியோட சொல்கிறேன்னு சொன்னார். என்ன டிஷ் செய்கிறோன்றதை வச்சே ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போகிறாரு. மேகமலைக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கேம்ப் பண்ண பார்த்து ஒரு பாட்டிமா வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண எங்களுக்கு ஃபுட் எதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஆனால் அவங்க கேரளா பேஸுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மேகமலையில் அந்த ஃபிஷ் கறியை டேஸ்ட் பண்ணதுனால அதுக்காக அந்த ரெசிபி பேர் மேகமலை மீன் குழம்புன்னு நான் சொன்னேன். மலைக்கு என்னை பொடி நடையாகவே எங்கள் டேரக்டர் கூப்பிட்டு வந்துட்டார். இந்த இடத்துல ஒரு லொக்கேஷனை தேட போகிறோம். அந்த லொக்கேஷனில் எங்களுக்கு தேவையான விஷயம்லாம் செட் பண்ணிவிட்டு ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். வாங்க போகலாம். என்னதான் மலை ஏறி வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் மலை ஏறி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபீலிங்கே தனி தான். பார்த்தீங்களா, இயற்கை அழகு அடிச்சுக்க இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் திரும்பி பார்த்தாலே தெரியும் இந்த மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த கிளைமேட் எப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த குருவி கூவுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேச்சர் இஸ் நேச்சர். உலகத்தில் பிரதானம்னு ஒன்று சொன்னால் இது இயற்கையாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக மலைக்கு மேலே ஒரு செட்டப்பை போட்டு அருமையாக ரெசிபி பண்ண தயாராகியாச்சு. நான் இப்போ பண்ண போகிற ரெசிபிக்கும் மலைக்கும் ரொம்ப ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, நாங்கள் மேகமலை போயிருந்தோம். அப்போ ஒரு ஃபயர் கேம்ப் போட்டுட்டு நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க பார்த்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்தோம். டின்னர் சாப்பிட வர பார்த்து ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி. அந்த ஃபிஷ் கறி டேஸ்ட் வேறு மாதிரி இருந்தது. நம்ம ஊர் ஃபிஷ் கறி மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. அது ஒரு கேரளா ஸ்டைல்னு சொல்லலாம். பட் எனக்கு மேகமலையில் தான் அந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடச்சதுன்றதுனால நான் அதுக்கு வச்ச பேர் மேகமலை மத்தி மீன் கறி. ஓகே, ஸோ இது சாப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டதுனால உடனே போனேன். அவங்ககிட்ட கேட்டேன் இது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே சேம் ரெசிபி உங்களுக்காக நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் சட்டியை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா போக போகுது. தேங்காய் எண்ணெய், ஏன்னா இது ஒரு கேரளா ஸ்டைல்ன்றதுனால. பட் என்னவே கேரளா ஸ்டைலாக இருந்தாலும் டிஷ்ஷு பேர் மேகமலை மத்தி மீன் கறி. ஓகே, ஸோ சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல நம்ம சேர்க்குறது வடகம். வடகம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பூண்டு,
தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மீன் குழம்பு சொல்லியிருந்தேன். ஸோ மேகமலைக்கு பதில் ஒரு மலைக்கு வந்தாச்சு. மத்தி மீனை போட்டால் தானே நம்ம டிஷ் ஃபுல்லாகவும் போட்டுடலாமா? ஸோ இப்போ மத்தி மீனை அப்படியே இறக்கி விட போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, சின்ன மீனுக்கான ஒரு சுவையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி குழம்புனாலே அந்த சின்ன மீன் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்ன ஒன்று, நம்ம முள் அதிகமாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணிவிடுவோம். பட் அதில் இருக்க டேஸ்ட் வேறு எந்த மீன்லேயும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் க்ளோஸில் காட்ட சொல்கிறேன். அந்த மீன் பார்த்தீங்களா, ஒரு சிலிக்கன் வேலின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அப்படியே அந்த மீனை பாருங்கள். வாவ், செமையாக அப்படியே கிளிட்டரிங்காக இருக்குது பாருங்கள் அந்த குழம்போட. எஸ்பெஷலி இந்த கலர் எதனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா, நம்ம போட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த கோக்னட் மில்க் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும். நீங்கள் அந்த கோக்னட் மில்க்கை மைண்டில் வச்சு தான் ஸ்பைஸும் போடணும், தித்திப்பாயிடக்கூடாது, அதே சேம் டைம் வந்து ஸ்பைஸும் பேலன்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொரியாண்டர் போடுறோம், ஆஃப் பண்ணுறோம். இந்த மீன் குழம்பு சட்டியை 1/2 அன் ஹவர் கையை வைக்கக்கூடாது. கையை வச்சா கையை விட்டுவிடுவோம். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் எப்போதுமே எந்த டைமில் ஃபிஷ் கிரேவி பண்ணாலும் சரி, மினிமம் 1/2 அன் ஹவர் to 1 hour அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதாவது மீனில் இருக்கக்கூடிய சுவையெல்லாம் குழம்புல இறங்கி, குழம்புல இருக்கக்கூடிய சுவையெல்லாம் மீனில் ஏறி அககா அப்படி இருக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொரியாண்டர் போடுறோம். இவனை அழுங்காமல் குலுங்காமல் எடுத்து ஒரு சைடில் வைக்கிறோம்.
மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு சைடில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது மலபார் மத்தி ஃப்ரை. அதுவும் ஒரு கேரளா டச்சோட ஒரு ப்ராப்பரான ஃபிஷ் ஃப்ரை மலபார் ஸ்டைலில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது மலபார் ஃபிஷ் ஃப்ரை. அது செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். செஞ்ச மசாலாவில் ஃபிஷ்ஷை மார்க் பண்ணிவிட்டு, அதாவது கோடு போட்டுட்டு அதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு ஸ்லோவாக க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். செய்ய ஆரம்பிச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ட்ரை கோகோனட். நம்ம மலபார் சொன்னாலே இந்த ட்ரை கோகோனட் கண்டிப்பாக வந்துடணும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் ஃபிஷ்ஷுக்கு. ஸோ நீங்கள் அதை சாப்பிட பார்த்து உங்களுக்கு அதை கரெக்டான ஃபீலும் கிடச்சிரும். இப்போ இதுக்கு தேவையான லெமன் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், சீரகத்தூள், அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பெப்பர் அண்ட் சால்ட். இப்போ சால்ட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா இது ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். மீன் போடுறதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை இப்படி போட்டு ஆயிலை வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மீனை போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு மீனாக நம்ம போட்டு குக் பண்ண போகிறோம்.
ரெடி ஆச்சு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார் ஷுர் டேஸ்டிங் தான். வாங்க டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபைனலாக நம்மளுடைய சூப்பர் எக்ஸைட்டிங் 2 டிஷ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. செம்ம டெம்டிங்காக இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். மனமே வேற மாதிரி இருக்கு. செம்ம 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 ஃப்ளேவர். எஸ்பெஷலி தேங்காய் பால் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளேவர்லேயும் கிரியேட் பண்ணுது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு யாராவது ஒருத்தங்க மீன் குழம்பு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, ஸ்பைஸியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மீன் குழம்பு வச்சு கொடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி மீன் குழம்பு பக்கத்தில் இருந்தால் நான் எப்போதும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது உண்டு. இப்போ நான் வறுத்த மீன் அப்படியே உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்க பார்த்து இங்கே ஒரு குரல் வந்துட்டு இருக்கு. அது வேறு எந்த குரலும் இல்லை, எங்கள் டேரக்டர் குரல் தான். இங்கே எல்லாரும் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு மிச்சம் வேடான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த டிஷ் என்னை விட மாட்டேங்குது. அதனால ஒரு மீன் எனக்கு, மற்ற மீன் அவங்களுக்கு. ஓகே, நீங்களே பார்த்தீங்கல்ல இவ்வளோ அழகா இருக்குல்ல மலை. இந்த மலைக்கு மேல இந்த மலை பொழுத இவ்வளோ ஒரு சிறப்பா யாராலையுமே என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan. டாடா.